இவனை என்னடா பண்றது? வா ஓடுறீங்களா? அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்கன்னா, ஐயா ரூம் வேணாம் வாடகை கூட. சீமக்கருவருக்கு வாரு, அதுல போய் சட சடன்னு விழுந்து என் தங்க பிள்ளை தூரோட சாச்சு தூருக்கட்டை முடிங்கிறான். அது என் தங்க பிள்ளை. வாமா 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 வல்ல ஈனா போமா வாமா வாமா வாமா. அடியே கொஞ்சம் வயசு குமரி புள்ள, அடியே கொஞ்சம் கூட வெக்கமில்ல. கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு. போர் போட்டியலாம் ப்ரோ. அது பெரிய பாறையா இருக்கும் போலுக்கு நுழைய மாட்டேங்குது. உன் மசுரை மாத்து பெரிய யோகி பாபு முடிய விரிச்சு போட்டே என் நாடகம் விரிச்சு போட்ட மாதிரி ஆயிடுச்சு. குஞ்சு நீ போன கொஞ்சம் வயசு குமரி புள்ள போடு. எத்தனை பிரவதவா டான்ஸ் மாஸ்டர் வந்தாலும் என் சிங்கம் ஒரே ஸ்டெப்பு தான்டா. ஒரே ஸ்டெப்பு, மடுவாட்டுற ஸ்டெப்பு மட்டும்தான் ப்ரோ. அதை ஒன்று வச்சே ஊரில் காசு வாங்கிடலாம். அதுதான் இடம் அளக்கிறது. அவன் வேற ஆளும் கிடையாதுடா, தாலுகா ஆஃபீஸில் வந்தவன். ஆனால் இந்த ஆட்டத்துக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். சூப்பரா. இந்த ஏய் 2 முட்டையில வாங்க முடியல. என் பேரை காப்பாற்றி நினச்சா வர வர எரிச்சுக்கிட்டு இருக்கிய பேரை. ஏய் ஸ்டெப்பை பாருங்கடா. பாட்டு அதே மாதிரி பாடணும். பாட்டு அதே மாதிரி, ஸ்டெப்பு அதே மாதிரி போடணும். எங்கிட்ட உங்களை சிரிக்க வைக்கணும். அப்படி சிரிக்க வைக்கலன்னா உள்ள 2 பேர்த்தையும் ஒரே லிட்டர் மண்ணெண்ணை கொளுத்தி விட்டுருவான். தம்பி அதை நான் சொல்லக்கூடாது, எப்பயார் ஓ மேலே ஓட்டுறேன். நான் அவங்களுக்கு வந்து துருவேறி இருக்கு, அதை சரி பண்ணி விடலாம்னு நினைச்சேன். இவன் எரிக்க பார்க்கறான்டா பேப்பையமே. உட்காந்து ஆடுறது. ஆமா நல்லா இருக்கு ஆட்டா, நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆட்டா, நல்லா இருக்கு ஜாதி வாடா, நல்லா இருக்கு அத்தா, நல்லா இருக்கு. காலை மிதிச்சு விட்டேனே, உங்கால மிதிச்சு விட்டேன். சாரி மிஸ்டர் கிண்ணி கோழி முண்டை. கிண்ணி கோழி உண்டு. அதே மாதிரியே அதே மாதிரியே ஆட விடுங்க. அடி நல்லா இருக்கும் ஆட்டம், நல்லா இருக்கும் ஆட்டம், நல்லா இருக்கும். அட நல்லா இருக்கு. அட ஓய் குத்துறா. அமுக்கு வாங்க இன்னும் 2 ஊத்து ஊத்துவோம். ஏலே டவுசர கூட கலட்டுறா, யாருக்குமே தெரியாது. டேய் 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 ஒரு பேச்சு. தம்பி பின்னாடி ஏடிஎம் கார்டு தெரியுது. வேணா உடம்பு அப்படி. ஏன்னா இது பெருங்கொண்ட செவரை அடிச்சவனே கலவை சப்புன்னு ஏக்கம். அதே மாதிரி பாடுங்க. உட்காந்து ஆய் வரும், போயிட்டு வந்துடுவா. உட்காந்தா ஆய் வருதா? நீங்களும் போறீங்களா? ஆனா நீனா இருந்தேன்னா விட்ட முடித்தே. என்ன பேசுற நாரப்பைய மாதிரி? நல்லா இருக்கு நல்லா இருக்கும் அடியே, நல்லா இருக்கும். 1வது ரைம் சொல்றேன். நல்லா இருக்கும் டீச்சர், நல்லா இருக்கும்.
எங்க அம்மா நேத்து மேகி கிண்டி கொடுத்தாங்க. டீச்சர் டீச்சர் ஆனா உரிச்சு அந்த ஊரே இங்கெல்லாம் 12 கிலோ கறி சும்மா கிடக்க. ஏன்னா அது பெரிய கண்டனர் லாரி, ஒவ்வொரு சிமெண்ட் மூடையும் 12 கிலோ இருக்கும். ஆனா இழுத்து ஆட முடியல. ஏய் சாந்தி, அவனை உட்கார வச்சு ஆடுத்தா, பிள்ளை ஏங்கிடுவேன். தம்பி உட்கார ஆடுறத நான் எப்படி சொல்லி கொடுத்தேன், மாட்டுக்கு பால் பிச்சுற மாதிரி. ஏ இருடி முண்டை ஓய் ஓய். பச்சை பிள்ளைய போய் கெடுக்க போகிற நீ மட்டும் நக்குனாங்க, நான் கெடுக்க பார்க்கணும். அங்கன போய்கிட்டு போட்டா எடுத்தது தப்பா? அவனுக்கு குட்டே ரொட்டி பாலை தவிர எதுவுமே தெரியுது. அவன்கிட்ட போயிட்டு இருந்தா அது என்ன அர்த்தம்? அக்காவுக்கு பபுளு இங்க வாங்க. போறதுக்குள்ள இந்த ஒரு நாடகம் முடிஞ்சிடும். நம்ம உட்காந்து ஆடணும். ஆடுவோமா? எப்படி ஆடணும்? இது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. உட்கார இல்லையா? இப்படி கணத்த ஆளுக்கெல்லாம் ஆயிருந்தா விட்ட ஒட்டிக்கிறான். அவங்க தான் அந்த சாந்தி நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா கதையை எதிர்பார்த்து பெரியவங்களாம் இருப்பாங்க. ஆமா ஆமா. என் தம்பிகள் எல்லாம் இந்த நகைச்சுவை எதிர்பார்த்து தான் இருந்தார்கள். கப்பலிங்க இந்த ஓசு டொங்காசு மைனா கொஞ்சம் சோறு வைக்கிறது. இன்னுமே உங்கள்கிட்ட எந்த கதையும் சொல்ல மாட்டேன். இப்படி கதை சொல்லி தாண்டா ஒருத்தர் லூப்பு கொண்டு வந்து கொடுத்துட்டானடா. ஆமாடி, வாழ்க்கையிலே நடத்துக்கு வர மாட்டேன். சாட்டிங்க சாந்தி, அறந்தாங்கில எங்கன நிற்ப? அறந்தாங்கி பாலத்துக்கு நேரம் நில்லு. அப்பதான்டா ஏத்திட்டு போக முடியும். ஒன்று பாலத்தில் நில்லுன்னு சொல்லணும், இல்லானே அந்த டீ கடைக்கிட்ட நில்லுன்னு சொல்லணும். அப்புறம் என்ன போய் சுடுவாட்டில் அனுப்பா? யாருங்க அவன் ஒரு மாதிரி என்னை பாயிற மாதிரி இருக்கேன். எனக்கு எந்த இது வராமல் நீ தான் பாதுகாப்பு. அவன் ஏதாவது சொன்னால் அவனை அடித்து பாஞ்சிரு. உனக்கு காலையில் உருளைக்கிழங்கு வச்ச சம்சா 3. தம்பி இதில் எச்சியை தொட்டு டிக்கெட் வச்சு ஒட்டுங்க தம்பி. சாந்தி உனக்கு அதே மாதிரி பொம்பளடி. ஏலே நான் ஒன்னே சொன்னேன்டா, குடும்பத்தை கெடுத்தே விட்டானே. சாந்தி அங்கே போகாத, என் தம்பியை ஆகி விட்டுருவேன். அவன்லாம் நீக்குறாடி கொண்டே விடுவேன். சார் என்ன பண்ணேன் உன்னைய வாங்கிட்டு ஒரு அரை அரைஞ்சனா கருக்கு முண்டை உனக்கு மய மாதிரி விடுவா. சாந்தி ஐயா நீங்க பாத்தீங்களா? ஐயா இல்லையா? அவர் 2ஆம் நம்பர் ரூம்ல படுக்க போடு. எங்க அண்ணன் பார்க்கலன்னு சொல்லுது, அது மூத்திரத்தை குடி. இங்க படிங்க, இல்லைன்னா சம்பளம் தர மாட்டியா? எனக்கு ராதாவை பார்த்தா எரிச்சலா வருது பப்புலு. ஒன்னே பார்த்தா மட்டும் தான் எனக்கு அப்படியே ஆசாசியா வருது. சம்பளம் தர மாட்டியா? நீங்க தரீங்களா? ஆனா சாந்தி நல்ல விவரமான பிள்ளடா. இவனை கட்டிக்கிட்ட மெத்த வாங்க முடியாதுன்ட்டு தம்பி இங்க வாங்கலேன். டேரக்டர் மணிரத்ன மயனா ஒவ்வொரு டைலாக்கும் 3 நிமிஷம் கழிச்சு பேசுறீங்களே. கண்டங்கரு அர்ச்சனை பத்து அத்தாடி இடி இப்படி அவுக்காத கேட்டியா? சாந்தி நீ பாத்தியாத்தா? அது எது அது ஆயிருக்கிறாடா. நீங்க பாக்கலன்னு உள்ளவங்க காமிக்கிறேன். அடே உங்களுக்காக நான் முண்டமா நடிக்காத ஒண்ணுதான்டா.
ஆனால் பரவாயில்ல தம்பி அங்கே 2 மச்சம் இருந்துச்சுல எப்படி கண்டுபிடிச்ச மத்தியா வாத்தியார் இல்லையா ஏய் ஒழுங்கா டவுசரை போடு. என்னடா சான்சினா டவுசர் மாதிரி இருக்கு. சாந்தி இதை 3 நாளைக்கு வச்சு இப்படி தொட்டு தொட்டு எடுத்தீங்கன்னா உனக்கு பருவு வராது. அப்போ இதில் ஒரு 1/4 கிலோ குசை போட்டு விடுங்க. சாந்தி என் தங்க வாடா.